அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் சந்திரனும் ராகுவும் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பேசுகிறேன். இருக்கவே கூடாத கிரகச் சேர்க்கையில் ஒன்று இந்த சந்திரன் ராகு கிரகச் சேர்க்கை. உடல் மனம் இரண்டுக்கும் மிகுந்த கஷ்டத்தை தரும். தன்னுடைய பேராசையால் கடும் அவமானத்தை சந்திப்பார்கள். பழிவாங்கும் உணர்வு அதிகமாக இருக்கும். அதிகமான பயம் அல்லது கோபத்தையும் தரும். கெட்ட காரியங்களில் சர்வ சாதாரணமாக ஈடுபட்டு விடுவார்கள். குணப்படுத்த முடியாத நோய் கூட ஏற்படலாம். என்ன காரணம்? சந்திரனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் பாதிக்கும். ஆதிபத்தியம் பாதிக்கும். ஆதிபத்தியம் கூட தசாபுத்தி வருகிற போது தான் அந்த ஆதிபத்தியம், எப்பொழுது சந்திரனுடைய தசாபுத்தி வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஆதிபத்தியம் கெடும். சந்திரனுடைய தசாபுத்தி வராமலே கூட போகலாம், அல்லது வயதான காலத்திலே கூட வரலாம். அது ரெண்டாம் பட்சம். ஆனால் சந்திரனுடைய காரகத்துவமான மனநிலையையும் உடலையும் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கும். காரகத்துவமான தாய் என்கிற காரகத்துவத்தையும் பாதிக்கும். ஆனால் அது கூட 4ஆம் இடத்தை வைத்துக்கொண்டு எந்த அளவிற்கு தாய்க்கு சங்கடங்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். மனம் சார்ந்த இடம் 5ஆம் இடம் தான். ஆனால் அடிப்படை பேசிக் அஸ்திவாரம் மனம். அதற்கு காரணம் சந்திரன். ராகுவோடு இணைந்து விட்டால் மனம் கடுமையாக கெடும், உடலும் கெடும். இவங்களோட பழகிறதே டேஞ்சர். கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட செயல்களையெல்லாம் அதை ஈவிரக்கம் இல்லாத செயல் என்கிறார்கள். அப்படி செயல்படுவதற்கு தயங்கவே மாட்டார்கள். அப்படி ஒரு செயலை இந்த கிரக அமைப்புகள் தரும். அவங்க ஜாதகம் என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட கிரக அமைப்பே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. ஆனால் கடவுள் அப்படி படைக்கிற போது கேள்வி கேட்கிற தகுதியும் உரிமை எந்த மனிதருக்கு இருக்கிறது? எந்த மனிதருக்கும் கிடையாது. ஏன் இப்படி படைக்கிறான் கடவுள்? யாருக்கும் தெரியாது. படைக்கிறான், நம்ம வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளோதான். கேள்விக்கெல்லாம் பதில் இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை, எந்த காலத்திலையும் கிடைக்காது. அது கடவுளுடைய முடிவு, செயல், அமைப்பு, படைப்பு. அதனால் அப்படி படைச்சிடலாம். அப்போ ஒன்று விட்டு சொல்கிறாங்க, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், சனியும் சந்திரனும் மட்டும் கிடக்கூடாது. ஏனென்றால் மனதிற்கும் உடலுக்கும் காரணமானவன் சந்திரன். அந்த மனமும் உடலும் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? மனமும் உடலும் நன்றாக இருந்தால் மட்டும் போதுமா? ஆயுள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஆயுள் காரகனான சனியும் மனோகாரனும் உடல் காரணமான சந்திரனும் கெடாமல் இருப்பது தான் ஒரு சிறப்பு. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு, இன்ப துன்பம், நல்ல தசாபுத்தி, அசுபமான தசாபுத்தி, இது வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இன்ப துன்பம் கலந்தது தான் வாழ்க்கைங்கிறது தான் மனிதனுடைய கடவுள் படைப்பு. அப்படித்தான் கடவுள் படைச்சிருக்கார். ஏற்ற இறக்கத்தோடு தான் மனிதனுக்கு எல்லாரும் எந்த காலத்திலையும் எல்லா காலத்திலையும் மகிழ்ச்சி இன்பமாக வாழ முடியாது. துன்பத்தோடும் எல்லா மனிதனும் எப்போதும் வாழுவதும் கிடையாது. ஏற்ற மாறுபாடுகளோடு தான் ஒரு மழை வரும், மழை காலம் வரும், காற்று காலம் வரும், வெயில் காலம் வரும். பருவங்கள் மாறி வருவது போல மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்லது வரும்போது அதை மகிழ்ச்சியாக அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஆயுளும் நல்ல மனம், நல்ல ஆயுளும் நல்ல மனம், நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஒரு ஜாதகத்தில் ஆயுள்காரர் 8ஆம் இடம் ஆயுளை குறிக்கும். ஆனாலும் பேசிக் அடிப்படை ஆயுளுக்கு காரணகாரகர் சனி, அவர் நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் மனசு குறிக்கும். ஆனால் அடிப்படை அஸ்திவாரம் மனதிற்கு காரணகாரகனும் சந்திரன், உடலுக்கு காரணமானவர். அதனால் சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் ஆயுள் நன்றாக இருக்கும், மனம் நன்றாக இருக்கும், உடல் நன்றாக இருக்கும். வருகிற யோகமான தசாபுத்தி வருகிற போது வாழ்க்கையில் நல்லவைகள், மகிழ்ச்சியான நிலைகள் நம்மளுக்கு ஏற்படுகிற போது அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் என்கிற
என்னுடைய எண்ணங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு இந்த கெடு பலன்கள், சந்திரனுடைய காரகத்துவத்தை பாதிக்கிற கெடு பலன்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் குருவின் பார்வை அந்த சந்திரனுக்கும் ராகுவுக்கும் கிடைக்குமானால், சந்திர ராகு கிரக சேர்க்கைக்கு குருவின் பார்வை கிடைக்குமானால் அத்தனை தோஷங்களும் குறைந்து அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்று கூறி அடுத்த காணொளியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் என்று சொல்லி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.